Hi friends, நான் உங்கள் Disi. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு கார்ட் மேஜிக் ட்ரிக் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேஜிக் செய்கிறதுக்கு நான் ஒரு நார்மல் பிளேயிங் கார்ட்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த டெக்கில் டாப் 2 கார்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கார்டு வந்து ஏஸ் ஆஃப் கிளப்ஸ், இன்னொரு கார்டு வந்து ஏஸ் ஆஃப் ஸ்பேட். ஓகே, இப்போ இந்த 2 கார்டில் ஸ்பெக்டேட்டர் வந்து அவங்களுக்கு எந்த கார்டு பிடிச்சிருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது ஸ்பெக்டேட்டர் வந்து ஏஸ் ஆஃப் ஸ்பேட் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கார்டை அப்படியே நம்ம டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ பேலன்ஸ் இருக்கிற இந்த ஏஸ் ஆஃப் கிளப்ஸ் வந்து என்னுடைய கார்டை நான் வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, அந்த கார்டையும் வந்து நம்ம எடுத்து இங்கே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஓகே, இப்போ நம்மக்கிட்ட 2 கார்டு வந்து இருக்குது. இப்போது நான் ஸ்பெக்டேட்டரோட கார்டை மட்டும் என் கையில் இந்த மாதிரி கிளிக் பண்ணி அதுக்கு மேலே என்னுடைய கார்டாகிய அந்த ஏஸ் ஆஃப் கிளப்ஸை நான் வந்து மேலே வச்சு இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுடைய கார்டு எங்கே இருக்கோ அதை வந்து நல்லா வந்து வாட்ச் பண்ணுங்கள். இப்போ உங்கள் கார்டு வந்து பாட்டமில் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து ஷஃபில் பண்ணும்போது உங்கள் கார்டை மட்டும் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க, எந்த பக்கம் வந்து கரெக்டாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஷஃபில் வந்து பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ சொல்லுங்கள் உங்கள் கார்டு எங்கே இருக்குதுன்னு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா கீழே இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. சரி, நீங்கள் சொன்னது வந்து கரெக்டாக இல்லையா அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய கார்டை நான் வந்து ஓரமாக வச்சிடுறேன். இப்போ நீங்கள் செலக்ட் பண்ண அந்த கார்டை இதோட டெக்கோட பாட்டமில் வந்து நான் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி திருப்புறேன். எஸ், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏஸ் ஆஃப் ஸ்பேட் தான் இருக்குது. ஸோ நீங்கள் சொன்னது கரெக்ட் தான், நீங்கள் வந்து கரெக்டாக உங்கள் கார்டு தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்க. சரி, ஓகே, இப்போ உங்கள் கார்டை திருப்பி நம்ம வந்து வெளியில் எடுத்துருவோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னுடைய கார்டை என் கையில் ஹோல்ட் பண்ணி உங்களோட கார்டுன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, இந்த கார்டை ஜஸ்ட் நான் வந்து இந்த கார்டுக்கு மேலேயும் கீழேயும் இந்த மாதிரி வேவ் பண்ண போகிறேன். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, மேலே ஒரு வாட்டி கீழே ஒரு வாட்டி நான் வந்து வேவ் பண்ணிக்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மேஜிக்கல் வேவ் முடிச்சாச்சு. இப்போ ஒரு மேஜிக்கல் ஸ்னாப் வந்து போட்டுடலாம். ஓகே, இப்போ சொல்லுங்கள் உங்கள் கார்டு வந்து எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே, டாப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் நான் சொல்கிறேன் உங்கள் கார்டு வந்து டாப்பில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நம்ம வந்து ஒரு ஸ்னாப் போட்டு இப்போ வந்து இந்த கார்ட்ஸை திருப்பி பார்க்கலாம். ஸோ நல்லா வந்து பார்த்துக்கோங்க, இந்த 2 கார்டையும் நான் இப்போ திருப்புறேன். எஸ், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 கார்டும் இப்போது ரெட் கிங்ஸாக மாறிடுச்சு. இதுதான் இந்த மேஜிக். இந்த மேஜிக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மேஜிக் செய்யறதுக்கு நான் 2 ரெட் கிங் கார்ட்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 2 பிளாக் ஏஸ் கார்டு வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எந்த கார்ட்ஸ்னால் எடுத்துக்கலாம், உங்கள் இஷ்டம். ஆனால் 2 கார்டு வந்து ரெட்டாக இருக்கணும், 2 கார்டு வந்து பிளாக்காக இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த டெக்கு வந்து எந்த செட்டப்பும் கிடையாது, கம்ப்ளீட்டாக ரேண்டமான கார்ட்ஸ் தான். நீங்கள் நல்லாவே இதை வந்து ஷஃபில் வந்து பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த டெக்குக்கு மேலே இந்த 4 கார்டு நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணோம். அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு ரெட் கார்டு வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நான் கிங் ஆஃப் ஹார்ட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு மேலே கிங் ஆஃப் டைமண்ட்ஸை நான் வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு கார்டு ஓப்பன், ஒரு கார்டு வந்து க்ளோஸ்டாக வந்து வைக்கணும். இதுக்கு மேலே இந்த 2 ஏஸ் கார்டையும் வந்து அப்படியே நீங்கள் ப்ளேஸ் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளோட செட்டப் வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ ஆடியன்ஸ் கிட்ட வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணும்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த 2 கார்டையும் எடுத்து ஆடியன்ஸ்க்கு வந்து காட்டணும். ஸோ இது மாதிரி நார்மலாகவும் நீங்கள் எடுத்து காட்டலாம், இல்லை நான் வந்து பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி நீங்கள் வந்து பண்ணி காட்டலாம். ஸோ நான் பண்ண மாதிரி பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் நீங்கள் இந்த 2 கார்டுக்கு கீழே ஒரு பிரேக் வந்து வச்சுருக்கணும். அதாவது 2 ஏஸ் கார்டுக்கு நடுவில் உங்கள் சுண்டூரில் வச்சு ஒரு பிரேக் வந்து வச்சுக்கோங்க. இப்போ ஆடியன்ஸ் கிட்ட பெர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த 2 கார்டையும் அப்படியே லிஃப்ட் பண்ணுங்கள். லிஃப்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டர்ன் பண்ணுங்கள். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி லிஃப்ட் பண்ணிவிட்டு டர்ன் பண்ணும்போது இந்த கார்டை இந்த மாதிரி ஸ்லைட் பண்ணணும் இந்த சைடில். ஸோ பார்த்துக்கோங்க, இப்படி டர்ன் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்லைட் பண்ணணும். ஸோ அந்த செகண்ட் கார்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த டாப்பில் இருக்க கார்டு வந்து இப்போ செகண்டுக்கு வந்து போயிடும். ஸோ பார்த்துக்கோங்க, இப்போ டாப்பில் இருக்க கார்டு செகண்ட் பொசிஷனுக்கு வந்து போயிடும். இந்த மாதிரி திருப்பும் போது மீதி ஃபிங்கர்ஸ் வச்சு அந்த கார்டை மட்டும் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த கார்டை இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஃபாஸ்ட்டாக வந்து பண்ணணும். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி பிரேக்லேருந்து அந்த கார்டு எடுத்து இந்த மாதிரி நீங்கள் டர்ன் பண்ணணும். ஸோ டர்ன் பண்ணிவிட்டு இந்த 2 ஏஸ் கார்டையும் நீங்கள் வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து காட்டுங்க. ஸோ இந்த கார்டை வந்து காட்டிட்டு இதுலேருந்து ஏதாவது ஒரு கார்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். அவங்களும் ஒன்று செலக்ட் பண்ணுவாங்க. அந்த டைமில் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெக்கில் டாப் 2 கார்ட்ஸ்க்கு கீழே நீங்கள் வந்து ஒரு பிரேக் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ பார்த்துக்கோங்க, இந்த 2 கிங் கார்ட்ஸ்க்கு கீழே ஒரு பிரேக் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் உங்கள் கார்ட்ஸை ரிஃபில் பண்ணணும். ஸோ இப்படி பண்ணும்போது கரெக்டாக டாப் 2 கார்ட்ஸ் வரும்போது நீங்கள் உங்கள் சுண்டு வச்சு பிரேக் வச்சுருங்க. ஸோ
ஸோ பார்த்துக்கோங்க, இந்த மாதிரியும் பண்ணலாம். இல்லை உங்கள் தம் ஃபிங்கரை வச்சு இந்த 2 கார்டை இந்த மாதிரி நீங்கள் வச்சும் நீங்கள் வந்து பிரேக் வந்து மெயின்டைன் பண்ணலாம். அதே மாதிரி உங்கள் சுண்டு விரலை வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி ரிஃபில் பண்ணியும் நீங்கள் வந்து கரெக்டாக அந்த 2 கார்டுக்கு கீழே வந்து உங்கள் சுண்டு விரலை வச்சு பிரேக்கை மெயின்டைன் பண்ணலாம். இதில் எது ரொம்ப ஈஸியாக இருக்கும், நான் ஒரு பிகினர் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ரிஃபில் பண்ணி அந்த 2 கார்டுகளில் பிரேக் வைக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி பிரேக் வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். டாப்லேயோ சைட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தெரியாது. வெறும் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் வந்து இது தெரியும். ஸோ ஒன்ஸ் இது பிரேக் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் அவங்களும் வந்து ஒரு கார்டு வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த கேஸில் ஏஸ் ஆஃப் கிளப்ஸ் வந்து அவங்க செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஓகே இதுதான் உங்கள் கார்டு அப்படின்னு சொல்லி இதை வந்து திருப்பி வச்சுருங்க. ரிமைனிங் இருக்க இந்த கார்டு இங்கே வந்து ஏஸ் ஆஃப் ஸ்பேட் இருக்குது, அந்த கார்டை உங்கள் டெக் மேலே வச்சுட்டு இப்போ இதை டர்ன் பண்ணும்போது அந்த 3 கார்டு, அதாவது நீங்கள் பிரேக் வைக்கும்போது 2 கார்டு வச்சுருந்தீங்க, அதுவும் இந்த ஏஸ் ஆஃப் ஸ்பேடு சேர்த்து இந்த 3 கார்டையும் நீங்கள் வந்து டர்ன் பண்ணணும். அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏஸ் ஆஃப் ஸ்பேடு தான் டர்ன் பண்ணுறீங்கன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் டாப்பில் இருக்கிறது கிங் ஆஃப் ஹார்ட்ஸ். சரி ஓகே, இப்போ டர்ன் பண்ணிட்டீங்க. இப்போ இந்த கார்டை வந்து கீழே வைக்கணும். ஆனால் வைக்கும் போது இந்த கார்டு ஓப்பனாக இருக்கும் போது அவங்க வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அது தெரியாமல் வைக்கிறது எப்படின்னு பார்ப்போம். ஸோ நீங்கள் வந்து இந்த கார்டை கரெக்டாக நீங்கள் எடுத்து வைக்கிற அந்த டைமில் வந்து உங்கள் லெஃப்ட் ஹேண்டோட மூவ் வந்து இந்த மாதிரி இருக்கணும். ஸோ பார்த்துக்கோங்க, கரெக்டாக அந்த டாப்பில் இருக்க கார்டை உங்கள் கையில் பிஞ்ச் பண்ணி எடுக்கும்போது இந்த லெஃப்ட் ஹேண்டை அப்படியே டர்ன் பண்ணி டேபிள் மேலே நீங்கள் இந்தமாதிரி க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டாப்பில் இருக்க அந்த கிங் கார்டு வந்து ஆடியன்ஸ் வந்து பார்க்க மாட்டாங்க. ஸோ இப்போதைக்கு அவங்க கண்ணெல்லாம் இந்த 2 கார்டு மேலே தான் இருக்கும். சரி ஓகே, இது வந்து உங்கள் கார்டு அப்படின்னு சொல்லி அவங்க கார்டை அவங்க கையில் இந்த மாதிரி கிளிப் பண்ண சொல்லிடுங்க. இப்போ உங்கள் கார்டை எடுத்து அவங்க கார்டுக்கு மேலே வச்சு கிளிப் பண்ண சொல்லிடுங்க. ஓகே, இப்போ ஆடியன்ஸ் கிட்ட சொல்லி உங்கள் கார்டை மட்டும் நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க, நான் ஷஃபிள் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரொம்பலாம் ஷஃபிள் பண்ணாதீங்க, கரெக்டாக ஒரு 4 வாட்டி மட்டும் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் இது வந்து சும்மா தான் பண்ணுறீங்க. 1 2 3 4 4 வாட்டி பண்ணிங்கன்னா அந்த கார்டு திருப்பி அதே பாட்டம் பொசிஷனுக்கே வந்து போயிடும். ஸோ அவங்களும் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க என் கார்டு வந்து கீழே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நீங்கள் வந்து உங்கள் கார்டு கீழே இருக்குதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கார்டு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த டாப் கார்டு, அதை வந்து எடுத்து ஓரமாக வந்து வச்சுட்டு அவங்க கார்டை உங்கள் கையில் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. அந்த டைமில் நீங்கள் இந்த டெக்கில் வந்து ஒரு விஷயம் பண்ணணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டாப் கார்டுக்கு கீழே வந்து ஒரு பிரேக் வந்து மெயின்டைன் பண்ணணும். இது ஜஸ்ட் நீங்கள் உங்கள் தம் ஃபிங்கரால் ஸ்லைட் பண்ணி திருப்பி பேக் எடுத்தீங்க அப்படின்னா அந்த கேப்பில் வந்து உங்கள் சுண்டூரில் வச்சு நீங்கள் பிரேக் வந்து மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இது ரொம்பவே வந்து சிம்பிள். ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணி பேக்கில் எடுத்திங்கனாவே போதும். அதுவும் இந்த கார்டை நீங்கள் டேபிள்லேருந்து மேலே எடுக்கும் போதே அந்த பிரேக்கோடு நீங்கள் வந்து எடுக்கணும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க கார்டை வந்து பார்த்துட்ருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து பண்ணிடலாம். சரி ஓகே, இப்போது அவங்க கார்டை நீங்கள் டேர்ன் பண்ணாமல் அப்படியே இந்த டெக்கோட பாட்டமில் வைங்க. ஏன்னா திருப்பிட்டிங்கன்னா அந்த கிங் கார்டு வந்து அவங்க பார்த்துருவாங்க. ஸோ பாட்டம் வழியாகவே அந்த கார்டை இந்த டெக்கு மேலே வச்சுட்டு இப்போ டேர்ன் பண்ணி ஆமாங்க நீங்கள் செலக்ட் பண்ண கார்டு வந்து கரெக்ட் தான், உங்கள் கார்டு தான் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி இப்போ எடுக்கிறேன் அப்படின்ற பேரில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த 2 கார்டையும், ஏன்னா நீங்கள் பிரேக் வச்சிங்க பார்த்தீங்களா அந்த கிங் கார்டு, அதை சேர்த்து வச்சு நீங்கள் வந்து இப்போ டேர்ன் பண்ணுறீங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் கிங் கார்டு வந்து இருக்கிறது அவங்களுக்கு வந்து தெரியாது. ஏஸ் ஆஃப் கிளப்ஸை தான் நீங்கள் டேர்ன் பண்ணுறீங்கன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க நீங்கள் டேர்ன் பண்ணோன்னே மேலே வர கார்டு என்னென்னா கிங் ஆஃப் டைமண்ட்ஸ். ஸோ இப்போ நீங்கள் வந்து கிங் கார்டு தான் வந்து கீழே வைக்கிறீங்க, ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஏஸ் ஆஃப் கிளப்ஸ். சரி ஓகே, இப்போ வந்து இதுதான் உங்கள் கார்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கார்டை உங்கள் கையில் வச்சுக்கோங்க. உங்கள் கார்டை வந்து அவங்க கையில் வந்து கொடுத்துருங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த கார்டை வந்து வச்சுட்டு என் கார்டு மேலே வேவ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கீழே ஒரு வாட்டி மேலே ஒரு வாட்டி இந்த மாதிரி வேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி 2 வாட்டி வந்து பண்ணி காட்டிடுங்க. இப்போது அந்த கார்டை வந்து நீங்கள் டாப்பில் வச்சுட்டு ஸ்பெக்டேட்டர் வந்து கேளுங்க உங்கள் கார்டு வந்து எங்கே இருக்குதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கண்டிப்பாக என் கார்டு வந்து டாப்பில் தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து அவங்ககிட்ட சேலஞ்ச் பண்ணுங்கள், அது வந்து உங்கள் கார்டு வந்து கிடையாது, உங்கள் கார்டு வந்து டாப்பில் இல்லை அப்படின்னு வந்து சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஒரு மேஜிக்கல் ஸ்னாப் போட்டு உங்கள் 2 கார்ட்ஸும் நீங்கள் வந்து டேர்ன் பண்ணி ரிவீல் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து சர்ப்ரைசிங்காக இருக்கும். என்னடா 2 ஏஸ் கார்டும் இப்போது 2 கிங் கார்டாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அவங்க டெக்கோட டாப்பில் வந்து செக் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதை அவங்கக்கிட்ட காட்டிகிட்டு இருக்க அந்த கேப்பில் நீங்கள் ஒரே ஒரு கட் மட்டும் இந்த டெக்கை பண்ணிட்டீங்கன்னா போதும். நீங்கள் ஈவன் ஆடியன்ஸ் கிட்டே இந்த டாப் 2 கார்டையும் சரி பாட்டம் 2 கார்டையும் சரி நீங்கள் இந்த மாதிரி டேர்ன் பண்ணி நீங்கள் வந்து காட்டலாம். கண்டிப்பாக இந்த மேஜிக் அவங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிக்கும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.